ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சொத்து வரி உயர்வினை திரும்ப பெறக்கோரியும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டுமென வலியுறுத்தியும் சத்தியமங்கலத்தில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நகராட்சியில் மன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பாமக, அதிமுக மற்றும் பிஜேபியை சேர்ந்த உறுப்பினர்கள் சொத்து வரி உயர்வினை திரும்ப பெறக்கோரியும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டும் மன்ற கூட்டத்தில் பேச முற்பட்ட போது பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனையடுத்து எதிர்க்கட்சியை சேர்ந்த 7 உறுப்பினர்களும் வாயில் கருப்பு துணியை கட்டியபடியே நகர்மன்ற கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். இதன் காரணமாக சத்தியமங்கலம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டும், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டும், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டும், பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடு, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டும், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டும், பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு, ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், சொத்து வரி, சொத்து வரி, குடிநீர் வரி ஆகிய உயர்வுகளை ரத்து செய், குடிநீர் வரி ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், சொத்து வரியை ரத்து செய், சொத்து வரியை ரத்து செய், அதிகப்படுத்திய சொத்து வரியை ரத்து செய், அதிகப்படுத்திய சொத்து வரியை ரத்து செய், தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், சொத்து வரியை ரத்து செய். அந்த சார் யார் என்று தெரிய வேண்டும், அந்த சார் யார் என்று தெரிய வேண்டும், அந்த சார் யார் என்று தெரிய வேண்டும், சார் யார் என்று தெரிய வேண்டும்,